வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அம்பர்லாவோ ரெயின் கோட்டோ இருந்தால் தான் நான் நினையாம சேஃபாக போயிட்டு வர முடியும் இல்லையா? ஸோ நான் இப்போ எப்படி திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்கிறேன்? இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால நான் அம்பர்லாவோ ரெயின் கோட்டோ இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமையுமே பார்த்தீங்கன்னா யோசிக்க வைக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அண்ட் நெஸ்டட் இஃப்ஸ்னா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லைன் ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த லைனை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்க வைப்போம். ஓகே, இப்போ இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்து வச்சிருப்போம் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில், ரைட்? இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகும். இவ்வளோ தாங்க இஃப் ஸ்டேட்மெண்ட். சரி, இதை வாங்க நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் சொல்றதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க. நீங்க இப்போ ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளாண்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ 99ல வந்து நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ 100 போகிறதுக்கு வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. அதாவது டைஸ்ல 1 மில்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க, இல்லைனா திருப்பி நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க அதே இதை பார்த்தீங்கன்னா நான் பைத்தான்ல உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இப்போ புரிஞ்சிடும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடை முன்னாடியே அடிச்சிட்டேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புரியாது, பட் கான்செப்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். அதுதான் இப்போ நமக்கு இந்த வீடியோட மோட்டிவே. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிக்கேன், நான் வந்து அப்படியே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து என்ன எழுதிருக்கேன்னா 1 to 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைஸ் ரோல் ஆகும். டைஸ் வந்து 1 வந்துச்சுன்னா நீங்க வந்து வின் பண்ணுவீங்க, இல்லைனா ட்ரை அகைன் நீங்க பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் திருப்பி இன்னொரு சான்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வாங்க நான் வந்து ரன் பண்றேன் கோடை. ஸோ ரன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, எனக்கு நம்ம ரோல் பண்ணது வந்து 4. ஓகே, ஸோ 4 ரோல் ஆயிருக்கு. அண்ட் ட்ரை அகைன் பண்ணுங்க, ஏன்னா 1 வரல, அது வரைக்கும் நம்ம திருப்பி ட்ரை அகைன் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? சரி, அகைன் நான் ரோல் பண்றேன். இப்போ பாருங்க, யூ ரோல் 2 ட்ரை அகைன். 1 வரல, அதனால திருப்பி ட்ரை அகைன் பண்றேன். இப்போ திருப்பி நான் ரோல் பண்றேன், 5 வந்திருக்கு, ட்ரை அகைன். ஓகேங்களா? இப்போ திருப்பி நான் ரோல் பண்றேன், அகைன் 2 வந்திருக்கு, திருப்பி ட்ரை அகைன். அகைன் நான் திருப்பி ரோல் பண்றேன், 3 வந்திருக்கு, ட்ரை அகைன். ஓகே, இன்னும் 1 வரல, அகைன் நான் திருப்பி ரோல் பண்றேன், 6 வந்திருக்கு, ட்ரை அகைன். அகைன் நான் திருப்பி ரோல் பண்றேன், மறுபடியும் 6 வந்திருக்கு, ட்ரை அகைன் பண்றேன். அகைன் நான் ரோல் பண்றேன், யூ ரோல்டு 1, யூ காட் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ்ல வின் பண்ணியாச்சு. ஓகே, சி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். இந்த சைடு நீங்க ஃப்ளோ டயக்ராம் வந்து பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராமிங் வந்து நான் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம 6 ரோல் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரோக்ராமு. ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. கண்டிஷன்னா என்ன கொடுத்துருக்கோம்? டைஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா, டைஸோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து வின், யூ காட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்றோம் அப்படின்ற இமேஜ் வந்து வரும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ட்ரை அகைன் வந்து போயிரு அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப இஃப் பிளாக்ல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணா வரும் அப்படின்றது, எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது ட்ரை அகைன் அப்படின்றது வரும். ஓகே, இப்ப இந்த கண்டிஷன் பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னு ரோல் பண்ணிருக்கேங்க, என்ன வந்திருக்கு? யூ ரோல்ட் 6. இப்ப நம்ம டைஸ் வந்து 1 இருக்கா? இல்ல. சோ அது என்னது? ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்ஸ் பிளாக்ல உள்ள கோடு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கு? பிரிண்ட் ட்ரை அகைன் இருக்கு. அப்போ ட்ரை அகைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரும். என்ன வந்திருக்கு? ட்ரை அகைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப கீழே பாருங்க, யூ ரோல்டு 1 அண்ட் யூ காட் 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அகைன் நான் ரன் பண்றேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனேயும் கண்டிஷன் என்னன்னு செக் பண்ணுது. கண்டிஷன் இப்போ வந்து என்னது? டைஸ் வந்து நம்ம என்ன ரோல் பண்ணியிருக்கோம்? 1 தான் ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரூவா இருந்தா என்ன வரும்? இஃப் எல்ஸ்க்குள்ள இருக்கிற பாடி வந்து ரன் ஆகும். இப்போ நான் ரன் பண்றேன், இஃப் பாடிக்குள்ள என்ன இருக்கு? யூ காட் 1 அப்படின்னு போட்டு எமோஜிஸ் வந்து இருக்கு, வின் பண்ற எமோஜிஸ். அதே எமோஜிஸ் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் அ பிகினிங் தான். ஆக்சுவலி இஃப் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே வைடா யூஸ் பண்ணுவோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்ல யூஸ் பண்ணுவோம், கேம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்,
ஆப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஈவன் ஏன் உங்க வீட்ல வச்சிருக்க ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணியிருக்கோம், உங்க வீட்ல இருக்கிற வாஷிங் மிஷின்ல கூட இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது என்னடா ஃப்ரிட்ஜ்ல எப்படி யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, ஃப்ரிட்ஜ் டோரை திறந்தோடனே பாத்தீங்கன்னா லைட் வந்து எரியும், டோரை க்ளோஸ் பண்ணா உள்ள லைட் வந்து எரியாது. இப்போ இதை எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணிருப்பாங்க? இஃப் டோர் ஓபன் ஆச்சு அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் தி லைட், எல்ஸ் டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ வாஷிங் மிஷின்ல எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க? இப்போ ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் துணியை உள்ள லோட் பண்ணிட்டு டேப் ஓபன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுவே பாத்தீங்கன்னா மற்ற ப்ராசஸ் எல்லாமே பாத்துக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த வாஷிங் மிஷின்ல வாட்டர் வந்து லெவல் கரெக்டா ஒரு லெவல் ரீச் ஆனவனையும் மிஷினை ஸ்டார்ட் பண்றதுக்கு கோட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இஃப் வாட்டர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணு, வாஷிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணு இப்படின்னு வந்து நம்ம கோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சரி, இப்ப எதுலலாம் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். பட் எப்பெல்லாம் நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்ப சிம்பிளா சொல்றேன். சரி, இப்ப இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்பெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்றேன். ஓகேங்களா? சி, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ்வேர்டை ரைட்டா ராங்கான்றத செக் பண்றதுக்கு வந்து தேவைப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு 18+ யூசர் வந்து 18+ இருக்காங்களா இல்லையான்றதுக்கு தேவைப்படும். மூணாவதா பாத்தீங்கன்னா இப்ப கேம் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, லைஃப் வந்து முடிஞ்சு, லைஃப் முடிஞ்சோடனே கேம் ஓவர்னு பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும். இப்போ ஆல்ரெடி நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் கம்ப்யூட்டர்ல நீங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க ஃபைல்ஸை அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சு அதே நேம்ல வச்சீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படுங்க. இப்போ வரைக்கும் நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் நமக்கு மூணாவதா ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு எல்ஸ் இஃப் டேர்ம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படின்றத நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பைத்தான்ல வந்து எல்எஃப் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம புதுசா இது வந்து ஆட் பண்ணிருக்கோம். எதுக்காக? நம்ம யூசர் வந்து டீனேஜரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, நவ் இதுல வந்து இந்த ப்ரோக்ராம்ல கண்டிஷன் என்னன்னு வந்து நான் சொல்றேன். இஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் அப்படின்னா சைல்டு, ஏஜ் வந்து லெஸ் தென் 20 இருந்துச்சுன்னா டீனேஜரு, எல்ஸ் யூ ஆர் அன் அடல்ட். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா யூ ஆர் அடல்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? சி, இந்த கோடு வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏஜ் வந்து 15 வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்ன வருது? யூ ஆர் அ டீனேஜர் அப்படின்னு வருது. நவ் இப்போ பாருங்க, ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நான் ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டிஷன் வந்து செக் பண்ணுது, இஃப் கண்டிஷன். இஃப் என்ன போட்டிருக்கோம் நம்ம? ஏஜ் வந்து 13க்கு கீழே இருக்கா? 13 கீழே இல்லை, அப்போ என்னது? ஃபால்ஸ். அப்ப கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரன் ஆயிரும். அகைன் இங்க என்ன இருக்கு? அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏஜ் ஈக்குவல் டு லெஸ் தென் 20 அப்படின்னு இருக்கு. ஏஜ் ஈக்குவல் டு லெஸ் தென் 20யா? ஆமா. அப்ப ட்ரூ. லெஸ் தென் 20 ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இஃப் பாடி வந்து ரன் ஆகும். இப்போ எல்ஸ் இஃப் குள்ள பாத்தீங்கன்னா எல்ஸ் இஃப்ன்றது இஃப் பாடி தான். ஸோ அது பாத்தீங்கன்னா பிரிண்ட் யூ ஆர் ஏ டீனேஜர் அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்க, நமக்கு யூ ஆர் ஏ டீனேஜர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்ஸ் இஃப் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும். இப்ப நெஸ்டட் இஃப்ன்ட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்றது இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணா அதை நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வாங்க நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்கு. என்னது? யூ ஆர் அ சைல்டு, யூ ஆர் அ டீனேஜர் அண்ட் யூ ஆர் அ அடல்ட். பட் 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருந்தா அடல்ட்னு தான் சொல்லுவோம் அவங்களையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு நெஸ்டட் இஃப் மூலியமா அந்த அவுட்புட் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஜஸ்ட் நான் எல்ஸ்க்கு அடுத்து இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்த்துட்டு இஃப் ஏஜ் வந்து 17க்கு மேல இருந்தா கிரேட்டர் தென் 17 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் அண்ட் ஆல்சோ அன் அடல்ட் அண்ட் ஆல்சோ அண்ட் அடல்ட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்த்திருக்கேன். இதான் பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சி, ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்ப வந்து நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ல வந்து காமிக்கிறேன். இப்ப ஏஜ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு இருக்கு. 16 இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத இப்ப பாருங்க.
ஏஜ் வந்து 16 நம்ம கொடுத்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷனான ஏஜ் ஈக்குவல் டு லெஸ் தென் 30யா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். லெஸ் தென் 30னா 16 கிடையாது. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து ஜம்ப் ஆயிரும். ஃபால்ஸ். ஏஜ் ஈக்குவல் டு எல்ஸ் இஃப் வந்தாச்சு. ஏஜ் ஈக்குவல் டு லெஸ் தென் 20யா? ஆமா. ஸோ அதனால நம்ம இங்க டீனேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் வரும். இதை இப்போ ரன் பண்ணி பாருங்க. யூ ஆர் அ டீனேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்றது தான் என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப ஏஜ் ஈக்குவல் டு 18 நம்ம வந்து என்டர் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. ஏஜ் லெஸ் தென் 30னா கிடையாது. செகண்ட் கண்டிஷன் போகுது. ஏஜ் லெஸ் தென் 20யா இருக்கா? எஸ், ஆமா, லெஸ் தென் 20யா இருக்கு. அப்ப டீன் வந்துருச்சு. தென் ஏஜ் வந்து 17க்கு மேல இருக்கா? எஸ், 18 வந்து 17க்கு மேலதான். ஸோ அதனால அண்ட் அடல்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப 17ல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்காங்க. ஸோ அதனால டீனேஜர் அண்ட் அடல்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். அவுட்புட் ரன் பண்றேன். யூ ஆர் அ டீனேஜர் அண்ட் ஆல்சோ அண்ட் அடல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதான் பாத்தீங்கன்னா அதோட ஃப்ளோ டயக்ராம். ஓகே கைஸ், இப்ப இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எல்ஸ் இஃப்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரியல் வெல் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ஈஸியா இப்ப புரிய வச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வேரியபிள்ஸ் பத்தி நான் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரேஸ் பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். Until then, signing off for one. Thank you guys. Bye.